இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில 15 ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்கம் பெற்றாங்க, எத்தனை திட்டங்கள் பெற்றிருக்காங்க, அதனால மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார். அப்ப கூட இங்க தேவையான நிதி பெற முடியல, தேவையான திட்டங்கள் பெற முடியல. ஆனா அதிமுக ஆட்சியில அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் 63,000 கோடியில் 118 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார். அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம், அனுமதி பெற்றோம். அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து இருந்தோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல, சரியான முறையில் தயாரிக்காம அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியம், திறமையில்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு.